சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சாப்பிட்டுருங்க, வந்துடுறேன். ஏய் காயத்ரி, என்னடி மதியம் சாப்பிட கூட வராம அப்படி என்ன டெலிவரி பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? அப்பாவோட மெடிக்கல் செலவுக்கு நிறைய பணம் தேவைப்படுது சவிதா. சரி, இந்தா பஜ்ஜி சாப்பிடு. சரி. ஏய், முதல்ல பஜ்ஜி சாப்பிடு, அப்புறமா பேசிக்கலாம். இல்ல இல்ல, அம்மா கூப்பிடுறாங்க, நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். அம்மா. காயத்ரி, என்ன ஆச்சுமா? ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா? டாக்டர் உங்ககிட்ட டெஸ்டுக்கு சொல்லியிருந்தாரோ? ஆமா சொன்னாரு. அந்த டெஸ்ட உடனே எடுக்கணுமாமா. 2 நாள்ல வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்றா. பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடிமா. அதான் ஃபோன் பண்ண. ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா? நீ டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோமா. நான் நாளைக்குள்ள அமௌண்ட் அனுப்புறேன். ஒரு நாள்ல எப்படிடி உன்னால 70,000 ஏற்பாடு பண்ண முடியும்? அத பத்தி நீ ஏமா கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேம்மா. உன் வயசுக்கு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறண்டி குழந்தை. என்னம்மா நீயும் அப்பா மாதிரி பேசிண்ட. நான் பாத்துக்கிறேன், நீ வை. பகவானே, நாளைக்குள்ள 70,000க்கு எங்க போவேன்? என்னாச்சு காயத்ரி? அப்பாவுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அப்பாவுக்கு டெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. 70ல இருந்து 75,000 வரைக்கும் தேவைப்படுது. நான் எங்க போய் யார கேக்குறது? எனக்கு ஒண்ணுமே புரியல சவிதா. 75,000மா? எப்பக்குள்ள வேணும்? நாளைக்குள்ள வேணும். நாளைக்குள்ளேயே வா. நாளைக்குள்ள 75,000 வேணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன சவிதா? மொபைல் ஆப் மூலமா லோன் வாங்கிடலாம். பெற்ற தொகையை செலுத்திய பிறகும் ஆன்லைன் மோசடி கும்பலின் இதுபோன்ற அச்சுறுத்தலுக்கு ஆளாகி உள்ளனர். இந்த லோன் ஆப் பிரச்சனையில அதிகமா மாட்டி இருக்கிறது பெண்களா தான் இருக்காங்க. என்ன யோசிக்கிற காயத்ரி? இல்ல சவிதா, மொபைல் ஆப்ல லோன் வாங்கினா என்ன ப்ராப்ளம் வரும்னு எங்க ஹாஸ்டல்ல நியூஸ்ல பாத்திருக்கேன். வார்டனும் வார்ன் பண்ணிருக்காங்க. எல்லா ஆப்பும் அப்படி இல்ல காயத்ரி, சில நல்ல ஆப்பும் இருக்கு. அதுல லோன் வாங்கி ஒழுங்கா கட்டிட்டா போதும். இல்ல, எனக்கு என்னமோ சரியா படல. வேண்டாம். உனக்கு வேண்டாம்னா நான் கம்பல் பண்ணல. ஆனா நாளைக்குள்ள 75,000 நம்மள நம்பி யார் தருவா சொல்லு? இந்த வட்டி, கந்து வட்டின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உனக்கு தெரிஞ்சவ யாராவது இருக்காங்களா? கந்து வட்டில ரொம்ப ரிஸ்க் காயத்ரி. டெய்லி 1000 2000ன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. இங்க பாரு, நான் 2-3 தடவை மொபைல் ஆப்ல லோன் வாங்கியிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. நாம ஒழுங்கா கட்டிட்டா எந்த பிரச்சனையும் வராது. தைரியமா நம்பி வாங்க காயத்ரி. உடனே லோன் கிடைக்குமா? 15 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரத்துக்குள்ள லோன் கிடைச்சிரும். இப்ப நான் என்ன பண்ணணும்? ஆதார் கார்டு, பான் கார்டு, இந்த காப்பில போன்ல வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். நான் சொல்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணு. என்ன சவிதா, போட்டோ கான்டாக்ட்ஸ்ல ஆக்சஸ்ல கேக்குது? நீ அக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் ஆப்குள்ளேயே போக முடியும். இல்ல பயப்படாத காயத்ரி, ஒண்ணும் ஆகாது, தைரியமா இரு. அப்ளை பண்ணிட்டு சவிதா, வந்துருமா? ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டேல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். சரி.
ஏதோ மெசேஜ் வந்திருக்கு பாரு. எனக்கும் அவருக்கும் தான் தேவையில்லாத பிரச்சனை வருது. மகேஷோ தில்லை அங்கிளோ நம்மளை எதுவும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஆனந்தி மேல ஒரு தப்ப உருவாக்குங்க. அப்படி ஏதாவது பண்ணி காட்டுங்க கருணாகரன் சார். சொல்லிட்டீங்கல்ல, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க மேடம். போங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். அண்ணே உட்காருங்கண்ணே. மேடம், நாங்க கருணாகரன் சார பிசினஸ் விஷயமா பார்க்க வந்திருக்கோம். கொஞ்சம் அவருக்கு தகவல் சொல்லுங்க. நேத்து வந்துருந்தீங்கல்ல? ஆமா, நாங்க தான். இன்னைக்கு வந்தா உங்களை உள்ள அனுப்ப சொன்னாங்க. நீங்க போங்க சார். சரி அண்ணே, வாங்கண்ணா போலாம். ஏண்டா மாப்ள, கருணாகத்துக்கிட்ட பிசினஸ் பேச வந்திருக்காங்க. அந்த ஆள் இப்போ ப்ரொடக்ஷன்லாம் விட்டுட்டு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சான். டே, ஸ்டிச்சிங் குவாலிட்டி ப்ரொடக்ஷன்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்க வந்திருப்பாரு. நம்ம வேலையை பார்ப்போம் வா. வா. வாங்க சார். வணக்கம், உட்காருங்க. ஏ ஆனந்தி, உன் சோழிய முடிச்சிட்டு சவரக்கோட்டைக்கு எடுத்துட்டு போக உன் அப்பா வந்துகிட்டு இருக்கான். எங்க இருக்கடி நீ? யார சார் தேடுறீங்க? ஒண்ணுல சார், ஒண்ணுல. அப்புறம் என்ன சார் முடிவு பண்ணிருக்கீங்க? நேத்து சொன்னதுதான் சார். ஒரு 2 கோடிக்கு ஆர்டர் கொடுக்கறோம். நல்லபடியா பண்ணி கொடுங்க. சந்தோஷம் சார். அப்போ அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா சார்? இருங்க 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 சார், அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? நல்ல நேரம் வரணும்ல சார். இன்னைக்கு 10:12 அருமையான நேரம் சார். சார், எனக்கு என் பார்ட்னர் வர்றதுதான் நல்ல நேரம். பார்ட்னரா? ஆமா சார், நான் எது பண்ணாலும் அவரை மனசுல வச்சுக்கிட்டு தான் பண்ணுவேன். ஓ, அவரு எப்ப சார் வருவாரு? பக்கத்துல வந்துட்டாரு சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நீங்க கீழே நம்ம செக்யூரிட்டிக்கு போன் பண்ணி வேட்டி சட்டையில கிராமத்து பெரியவர் ஒருத்தர் வருவாரு, அவர் பேரு அழகப்ப, உள்ள அனுப்புங்கன்னு ஒரு தகவல் சொல்லிடுங்க. இல்லைன்னா கோச்சுக்கிட்டு திரும்பி போயிருவாரு சார். சொல்லிடுறேன் சார், இப்ப சொல்லிடுறேன். ஹலோ, கருணாகரம் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். அழகப்பன்னு கிராமத்துல இருந்து ஒருத்தர் வருவாரு. சரிங்க சார். அவர் நம்ம கிளையண்ட். அவர் வந்தா எனக்கு போன் பண்ணி அவரை உள்ள அனுப்பு. சரிங்க சார், அனுப்பிடுறேன் சார். சொல்லிட்டேன் சார். நல்லது சார். சாம்பிள் கொண்டு வந்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க சார். அதுக்கு என்ன சார், பாத்துட்டா போச்சு. கொண்டு வாங்க. இருங்க, இத வந்துடுறேன். ஏ பட்டிக்காடு, இன்னைக்கு உனக்கு ஒரு வேலை தரேன். அத மட்டும் நீ ஒழுங்கா பண்ணிட்ட, உன்னை சீக்கிரமே மெஷின்ல உட்கார வச்சிடுறேன். சரியா? அண்ணே, ஏதாவது 7:30 கூட்டுவான்னு பார்த்தா ஒசுக்குன்னு மிஷின்ல உட்கார வைக்கிறாங்கறா. இருடா, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். என்ன இது, திடீர்னு இந்த ஆளு நம்மள மெஷின்ல உட்கார வைக்கிறேன்னு சொல்றான். நம்பலாமா வேணாமா? ஏய், என்ன யோசிக்கிற? எத்தனை நாளைக்கு வெறும் கூட்டி பெருக்கிறதுக்கு உனக்கு 15,000 சம்பளம் கொடுப்பாங்க. உனக்கு மெஷின்ல உட்காரணும்னு ஆசையா இருக்கா இல்லையா? இல்ல கடைசி வரைக்கும் பெருக்கிக்கிட்டு தான் இருக்க போறியா? இல்ல இல்ல சார், எனக்கு மெஷின்ல உட்காரணும். அப்போ இந்த துணிய அழகா அயன் பண்ணி கண்ணாடி மாதிரி பேக் பண்ணி எடுத்துட்டு வரணும். புரிஞ்சுதா? சரிங்க சார். இந்தா நில்லு. 2 கோடி ரூபாய் ஆர்டர்
நீ பண்ண போற பேக்கிங்க வச்சுதான் இருக்கு. நீ யாருன்னு கேக்குற? என்னாச்சு கருணாகரன் சார், என்ன சத்தம் இங்க? மேடம், புது ஆர்டர் ஒண்ணு கிடைச்சிருக்கு. இவள சாம்பிள் பீஸ் ரெடி பண்ண சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்க பாருங்க. வாட் இஸ் திஸ் கருணாகரன் சார்? ரொம்ப கூலா அவகிட்ட கொடுத்தேன், அவ கறிக்கிட்டாங்கிறீங்க. இதை யாரு உங்களை அவளை நம்பி கொடுக்க சொன்னது? இவளை நம்பினதுக்கு தான் மேடம் இப்படி என்ன கழுத்தறுத்துட்டா. என்னம்மா மன்னிச்சிருங்க மேடம். இந்த மன்னிப்பு கேட்கிற டிராமாலாம் என்கிட்ட வேண்டாம் கருணாகரன் சார். எனக்கு இந்த பிசினஸ் வேணும். அதுக்கு முன்னாடி இவ பண்ண தப்புக்கு இவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இவதான் மகேஷ் சாருக்கும் தில்லை சாருக்கும் ரொம்ப முக்கியமான ஆளாச்சா மேடம். அப்புறம் எப்படி மேடம் நான் தண்டனை கொடுக்க முடியும்? அப்ப நான் தண்டனை தரேன். இவ பண்ண தப்புக்கு தண்டனை நம்ம கார்மெண்ட்ஸ் கம்பெனில இருக்கிற எல்லா டாய்லெட்ஸையும் இவ கழுவணும். அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். மேடம், நீங்க சொல்ற தண்டனை நல்லாதான் இருக்கு, ஆனா நடக்குமா? கருணாகரன் சார், தில்லை அங்கிளும் மகேஷோ யார் கேட்டாலும் நான் பேசிக்கிறேன். சொன்னது செய்யுங்க கருணாகரன் சார். மேடம் மேடம் வேணாம் மேடம், நான் வேற சாம்பிள் ரெடி பண்ணி கொடுத்துறேன் மேடம். அவ பாவம் மேடம், அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம். ஏய், நீ யார் இதுல தலையிட? இந்த விஷயத்துல யாராவது தலையிட்டீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். கருணாகரன் சார், இவளை எடுத்துட்டு போய் டாய்லெட்டை கழுவ வைங்க. போ. வா போலாம். என்ன நிக்கிற? வா. கருணாகரன் சார், எடுத்துட்டு போங்க அவளை. ஏய், வாடி. வாடி வா. ஏண்டா சேகரு, அழகப்ப எங்கடா? வந்துருவான்னு. சார் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க உள்ள வந்து உட்காருங்க, நான் போய் சார்ட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். வாங்க சார். ஏய்,
ஏ சாமி. உன்னை இந்த குளத்துல பார்க்கவா அப்பா ஆசையா ஓடி ஓடி வந்து. அப்பா 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 அம்மா நேத்து ஒரு நாள் தாத்தா நீ சம்பாரிச்ச காசுன்னு பெருமிதமா கறியும் சோறு சாப்பிட்டு, ஆனா நீ இப்படி கஷ்டப்பட்டு அனுப்புற சம்பாத்தியத்துலதான் உட்கார்ந்து திங்கிற பாவியா இருப்பேன்னு நினைக்கலப்பா. அப்பா அப்படிலாம் பேசாதப்பா. உன் மேல எந்த தப்பும் இல்லப்பா. அப்பா நீ அழாதப்பா. அதான் ஊர்ல சிட்டுக்குருவி ஆட்ட சுத்தி திரிஞ்ச பிள்ளைய என் கையால் ஆகாததுனால இப்படி கஷ்டப்பட விட்டுட்ட. ஐயோ எனக்கு இந்த ஜென்மத்துல விமோசனம் உண்டா உண்டா? என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்? ஐயோ அப்பா அப்பா அப்படிலாம் செய்யாதப்பா. எங்களெல்லாம் காப்பாத்த நீ எம்பிட்டு கஷ்டப்பட்டிருப்ப. இல்ல அத்தா இல்ல, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது. அப்பா நான் இருக்கேன். மூட்டை தூக்கியாவது கூழோ கஞ்சியோ நான் ஊத்துறமா. நீ இங்க கஷ்டப்படுறத அப்பா அவளை பார்க்க முடியாதுமா. இது மட்டும் பேசி தெரிஞ்சது மானஸ்து துடிச்சு போயிடுவா. என் பிள்ளை இப்படி கொண்டு நிறுத்தவா இத்தனை நாளா உங்களுக்கு கட்டுப்பட்டு குடும்பம் நடத்துறேன்னு என்னைய சொல்லாலே கொண்டு விடுவாமா. பிள்ளைய டவுனுக்கு அனுப்பாதீங்கன்னு அவ அன்னைக்கே சொன்னா. நான் தான் வாழ்க்கைங்கிற போராட்டத்துல என் பிள்ளை ஜெயிக்கணும், அதுக்கு முட்டி மோதித்தான் வரணும்னு நினைச்சு உங்க அம்மாவை சமாதானப்படுத்தி உன்னைக்கு அனுப்பி வச்சேன். ஆனா உன் வாழ்க்கையே போராட்டமா மட்டும்தான் இருந்திருக்குன்னு அப்பாவுக்கு இப்பதாமா தெரியுது. இந்த அப்பா தோத்து போயிட்டேப்பா, தோத்து போயிட்டேன், தோத்து போயிட்டேம்மா, தோத்து போயிட்டேன். வேணாமா வேணாம், எம்படி கடனா இருந்தாலும் என் தலையை அடகு வச்சாவது நம்ம குடும்பத்தை நான் காப்பாத்துறேன். ஆனா நீ இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வாமா போலாம். அப்பா 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 இல்லப்பா வேணாப்பா. இங்க பாரு அப்பா அப்பா. இல்ல 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 வேணாம், சொல்றது கொஞ்சம் என்ன வேணாம்னு சொல்லு, நான் கேக்குறேன். ஆனா இனிமே இங்க இருக்கேன்னு மட்டும் சொல்லாத. இல்லப்பா, எந்த தொழிலும் கேவலம் இல்ல, அதுக்கு நேர்மையா உண்மையா இருக்கணும்னு நீதானே அடிக்கடி சொல்லுவ. நான் ஜெயிச்சு மேல வந்து காட்டுறேன்னு ஆனந்தி அவங்க அப்பா கிட்ட நம்பிக்கை சொல்லி அனுப்பியிருக்கா. அதனால நீ டென்ஷன் ஆகாத, அவளே கொஞ்ச நாள்ல சரியாயிடுவா. டேய் மாப்ள, அந்த கருணாகம் வேற ஏதாவது ஒரு டைம்ல சிக்குவான், அப்ப பாத்துக்கலாம்டா. விடுறா மாப்ள. அந்த நாளுக்காக தாண்டா காத்துட்டு இருக்கேன். அப்படி மட்டும் கருணாகரன் என் கையில சிக்கணும், செத்தான். அந்த கருணாகரன் உன்னை போய் கழுவ சொன்னா நீ போய் டாய்லெட் கழுவியா? அங்கேயே என்னால செய்ய முடியாது, உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்கன்னு சொல்லிருக்க வேண்டியதானே. ஆக்சிடென்ட் எல்லாம் சட்டை கருகிருச்சு, வேற சட்டை அயன் பண்ணிருந்தா எல்லாமே முடிஞ்சிருக்குமே. அத ஒரு காரணமா வச்சு இப்படி எல்லாம் பண்ண சொன்னா நீயும் செஞ்சுட்டு வந்து நிக்கிற. எல்லாத்துக்கும் காரணமே அந்த மித்ரா தான்.
அவ பண்ற டார்ச்சர் தான் இதெல்லாம். இப்பவே மகேஷ் சாருக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டியதுதான். போனு கூட ஆனந்தி. வேணா சல்மா, நான் சொல்றத கேளு. அவளையும் தடுக்கிற, அவ சொல்லட்டும். உனக்கு கொடுக்க வேண்டிய வேலையை கொடுக்காம, அதுக்கான மரியாதையும் கொடுக்காம, ஏதோ கொத்தடிமையை நடத்துற மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க. அதை நாங்க பொறுத்துட்டு போகணுமா? இது வரைக்கும் அவங்க பண்ண டார்ச்சரை மகேஷ் சார் கிட்ட சொல்லியிருந்தா இன்னைக்கு அப்பா முன்னாடி அசிங்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல வேலையும் கிடைச்சிருக்கும், நல்ல சம்பளமும் கிடைச்சிருக்கும், எல்லாம் நல்லதாவே நடந்திருக்கும். அப்ப நீ சொல்லாம விட்டதுனாலதான் இன்னைக்கு இவ்ளோ அசிங்கமா நடந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் விட்டா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீ போன் அவகிட்ட கூட ஆனந்தி. ஐயோ, நீங்க எல்லாம் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. போன் பண்ணி என்ன சொல்லுவீங்க? நான் பண்ண தப்பால 2 கோடி மதிப்புள்ள ஆர்டர் நின்னு போச்சு, அதுக்காக எனக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு சொல்லுவீங்களா? ஏன் அது ஆக்சிடென்டால நடந்தது? நீ ஏதோ வேணும்னே பண்ண மாதிரி ஒத்துக்குவ போல. ஆக்சிடென்டா இருந்தாலும் கவனம் இல்லாம போனதுனாலதான் இது நடந்துச்சு ரஜினா. என் கவனம் சரியா இருந்திருந்தா 2 கோடி ரூபாய் இழப்பு வந்திருக்காதுல்ல. இதே வேற நிர்வாகமா இருந்திருந்தா நான் பண்ண தப்புக்கு இந்நேரம் என்னைய வேலையை விட்டு விரட்டி இருப்பாங்க. ஆனா இவங்க தண்டனை தானே கொடுத்தாங்க. அவங்க வேலையை அவங்க சரியாதே பாத்திருக்காங்க. அவங்கள குத்தம் சொல்ல முடியாது. அப்பா அங்க வருவாருன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அது என் விதி. இதை இதுக்கு மேல பெருசாக்க வேணாம். என் உழைப்புக்கும் திறமைக்கும் அங்கீகாரம் கிடைக்கணுமே தவிர மகேஷ் சாரும் தில்லை சாரும் என் மேல மரியாதை வச்சிருக்கிறதுக்காக என்னைய கோபுரத்துல தூக்கி வச்சா அது தப்பு தானே. என்னைக்காச்சும் ஒரு நாள் இதே கம்பெனில நான் பெரிய இடத்துக்கு போவேன். அதுக்கு இந்த அவமானமே பாதையா இருக்கும். அதனால நீங்க எனக்காக கொஞ்சம் அமைதியா இருங்க. ரொம்ப அப்பாவியா மட்டும் இருக்காத ஆனந்தி, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனந்தி, அப்பா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாரா? கவலைப்படாத ஆனந்தி, நீ நினைக்கிற மாதிரி அதே கம்பெனில நீ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு நான் பகவானை வேண்டிக்கிறேன். உனக்கு என்கிட்ட ஏதாவது பேசணும்னா நிலா கிட்ட தூது விடு. கருமேகமா நான் இருப்பேன்னு சொன்னிய அழகா. இப்ப எனக்கு நிறைய பேசணும் போல இருக்கு. நீ கேட்டுட்டு இருக்கியா? ஆனந்திக்கு கண்டிப்பான மாறுதல் தேவை. ஹாஸ்டலுக்குள்ளேயும் போக முடியாது. தனபால் அண்ணா வேற அங்க உட்காந்துருக்காரு. இப்ப என்ன பண்ணலாம்? சொல்லு மச்சான், எப்படி இருக்கீங்க? ஊர்ல தங்கச்சி நல்லா இருக்கா? எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க. எங்க ஊருக்கு வரணும்னு பார்த்தேன், வேலையே சரியா இருக்குதுப்பா. ஆமா, போலாமா? சொன்னேன்ல இவன் அழகே இல்லன்னு. இப்ப புரியுதா? ஏ ஆனந்தி, நீ லவ்ல PhD பட்டமே வாங்கிடுவ போல இருக்கே. சீ போடி. சரி சரி, ரொம்ப வெக்கப்படாத. நான் கிளம்புறேன். பாய். டே அழகா, நீ எங்கடா இருக்க? தம்பி, என்னாச்சுப்பா? சீக்கிரம் பாரு.
யாருப்பா? பிரசவ வலியில துடிக்கிறாப்பா. என்னாச்சுப்பா? என்னன்னே தெரியலம்மா. ஐயோ இருங்கம்மா, நான் வேற ஏதாவது ஆட்டோ இருந்தா கூட்டு வந்துடுறேன். இருங்க. சீக்கிரமா போப்பா. அம்மா அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. இன்னொரு ஆட்டோ வருதுமா, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. ஐயோ ஐயோ கடவுளே, என்ன பண்றது? அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, இப்ப வண்டி வந்துரும். பொறுத்துக்கம்மா. என்ன பண்றது? கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. ஐயோ அக்கா அக்கா என்னாச்சுக்கா? அம்மா என் பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சுமா. ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போலான்னு வந்தம்மா. அதுக்குள்ள ஆட்டோ ரிப்பேர் ஆயி போச்சுமா. ஆட்டோக்கார் வேற ஆட்டோ கூட்டு வரேன்னு போயிருக்காருமா. இன்னும் எந்த வண்டியும் வரலம்மா. என் பிள்ளைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, என் பொண்ணை காப்பாத்து. அம்மா அம்மா வலிக்குதுமா. ஏமா அறிவிருக்கா உனக்கு? இப்படியே வந்து வண்டி மேல அண்ணே தப்பா நினைச்சுக்காது. என்ன அங்க ஒரு புள்ளத்தாச்சி அக்கா வலி பொறுத்துக்க முடியாம துடிச்சிட்டு இருக்காங்க. ஆட்டோ வேற நின்னு போச்சு. வேற வண்டி எதுவும் வரலன்னு. அண்ணே கொஞ்சம் ஆஸ்பத்திரி கூட்டு போங்கண்ணே. ஏமா இதெல்லாம் சவாரி வண்டி நினைச்சியா? உள்ள மேடம் இருக்காங்கம்மா. மேடம் 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 ரொம்ப அர்ஜென்ட் மேடம். கொஞ்சம் உதவி பண்ணுங்க மேடம். உள்ள பிரசவ வலியில ஆட்டோல ஒரு அக்கா துடிச்சிட்டு இருக்காங்க. உங்க கார்ல அவங்கள ஆஸ்பத்திரிக்கு ஏத்திட்டு போங்க. நான் அவங்கள கூட்டிட்டு வரேன். ஏமா என்னம்மா நீயா முடிவு எடுக்கிற? மேடம் சொல்ல வேணாவா? மேடம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீங்க சும்மா இருங்கண்ணே, நான் போறேன். அக்கா 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 மெதுவா பாத்து இறங்குக்கா. வாக்கா வாங்கம்மா. அக்கா பாத்து மெதுவா வாக்கா. அக்கா கொஞ்சம் பொறுத்துக்கோக்கா, பாத்து வா. ஒண்ணும் இல்லக்கா, இதோ ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். ஒண்ணும் இல்ல வா. அண்ணே நவுறனே அல்ல. மேடம் மேடம் பின்னாடி போங்க மேடம். இந்த அக்காவை ஏத்திடுறேன். மெதுவா உள்ள போக்கா, பாத்து போ. உள்ள போ. அம்மா நீங்க அந்த பக்கம் போய் உட்காந்துக்கோங்க, பாத்து. அண்ணா என்ன வேடிக்கை பாக்குற? வண்டி எடுனே. மா மேடம் சொல்ல வேணாமா? டிரைவர் ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு, கூட்டிட்டு போ. வண்டி எடுனே. அண்ணே இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு ஆஸ்பத்திரி இருக்குனே. இப்படியே போய் நேரா போனா ஆஸ்பத்திரி வந்துரும். வண்டி எடுனே சீக்கிரம். பாத்து கூட்டு போயிட்டு வாங்கம்மா. மேடம் உங்க வண்டி வேகமா போகும்ல? அண்ணே போங்கண்ணே. அப்பாடா ரொம்ப நன்றி மேடம். நான் வாரேன். ஏய் நில்லு. என்ன நீ பாட்டுக்கு வந்த, கார்ல இருந்து என்ன இறக்கி விட்ட, வேற யாரையோ கார்ல ஏத்தன, காரை அனுப்பிட்டு என்ன இப்படி ரோட்ல நிக்க வச்சுட்டு போயிட்டே இருக்க? இப்ப எப்படி போய் நான் என் பொண்ணை பாக்குறது? ஐயோ வேலைக்கு போற அவசரத்துல நான் மறந்துட்டேன். நீங்க எங்க போன்னு சொல்லுங்க, நான் வேணா என் சைக்கிள்ல கொண்டு போய் விடுறேன். சைக்கிள்லையா? நீயும் நானுமா? டம்பிள்ஸா?